ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் பாப் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னுடைய சேனல் ஆரம்பித்து குறுகிய காலத்துலேயே கிட்டத்தட்ட 1100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நல் ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி சாட்டர்டே எடுத்த விளாக் தான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சி வாசல் தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறனால சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் காய வச்சாச்சுங்க. ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 3 மிளகு சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி ஸ்பேனடி வச்சுட்டேங்க. அப்புறம் அப்படியே நான் வச்சுக்கிற செடிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது இயற்கை சந்தையில் வாங்கிட்டு வந்த கீரைங்க. அந்த கீரையோட தலைகள் மட்டும் பொறிச்சிட்டு அந்த தண்டு நட்டு வச்சுருந்தேன். இதுக்கு தண்ணி ரொம்ப பற்றாக்குறை தாங்க. அதனால் நான் துணி துவைக்கிறதுக்கு கதிர்கடை பார் சோப் அப்படிங்கிற சோப் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அலாசர தண்ணியை அக்கட்டால் ஊற்றிட்டு 2வது 3வது அலாசர தண்ணிகளை செடிகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறேங்க. இந்த செடிகள் மட்டுமில்லை, இன்னுமே நிறைய செடி வச்சுருக்கிறேன். அப்புறம் குளிக்கிறதுக்கு பச்சைப்பயிர் மாவு அல்லது கடல மாவு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த குளியலறை தண்ணி போகிற இடத்துல வாழை மரங்கள் நட்டு வைக்கலாங்க. நல்லாவே வளரும். அடுத்ததாக விளக்கி கழுவுறதுக்கு நம்ம சாம்பல், சுத்தமான சாம்பல் வச்சு விளக்கி கழுவுறப்ப இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புக்குமே நல்லது. சில பேர் பாத்திரங்கள் கெமிக்கல் சோப் போட்டாலுமே நல்லா கழுவ மாட்டாங்க. அப்படி கழுவலைன்னா என்ன ஆகுதுன்னா அதுதான் அல்சராக மாறும். ஏன்னா நானும் அல்சர் அப்படிங்கிற பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு அல்சர் பிரச்சனை வந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் மன அழுத்தத்தினால இந்த வயிற்று பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சில பேர் நீங்கள் சோப் கெமிக்கல் அதிகமாக போட்டு வர சோப்பை நீங்கள் விளக்கலவருக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால கூட இந்த மாதிரி வயிற்றுப்புண்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அந்த அல்சர்லேருந்து எப்படி வெளிவந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சோற்று கற்றாழை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விளையோன் ஜெல் மாதிரி இருக்குதுல்ல, அதை மட்டும் எடுத்து நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி நல்லா வணக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 மாத காலம் வெண்பூசணி ஜூஸ் குடிச்சேங்க. இது நல்லாவே அல்சரை குணப்படுத்துதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாகவே அந்த அல்சர் பிரச்சனைங்கிறது இல்லை. நல்ல காரசாரமாக தான் சாப்பிட்டுக்கிறேங்க. எல்லா உணவுகளுமே சாப்பிட்றேன். எந்த ஒரு பயமே இல்லை. அடுத்ததாக முக்கியமாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணோன்னா சாப்பிட்டதே கண்டிப்பாக படுக்கக்கூடாதுங்க. உட்காந்துக்கலாம். இல்லைன்னா நல்ல அந்த மாடிப்படி ஏறுற மாதிரி நல்லா ஹைட்டான படிகளில் ஏறி ஒரு 10 டைம் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை கம்மியாகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்படித்தான் என்னுடைய அல்சர் பிரச்சனையை நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஒவ்வொரு டைம் சாம்பல் போட்டு விளக்குவேன். ஒவ்வொரு டைம் கொஞ்சம் இந்த கெமிக்கல் கம்மியாக இருக்கிற சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுங்க. வேறு வழி இல்லை. நான் விளக்குனா சாம்பல் போட்டு தான் விளக்குவேன். பட்டு மற்றவைகள்லாம் கழுவுறப்போ கண்டிப்பாக சாம்பல் யூஸ் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அதனால் கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சோப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு மல்லி காப்பி குடிப்பேங்க. எப்போனா இந்த வயிற்று பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மறுபடியும் மல்லி காப்பி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் மல்லிக்கூட மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி வைப்பேன். பட் இந்த அல்சர் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வெறும் மல்லி மட்டும் போட்டு மிளகு 1 அல்லது 2 மிளகு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறதுங்க. அதுதான் அந்த காப்பி தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஒன்றும் உடல் தொந்தரவுகள்லாம் இல்லைங்க. அல்சர் பிரச்சனைக்காண்டி யாரும் பயந்துக்க வேண்டாம். மெயினாக அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் சாப்பிட்டதையும் படுக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து முருங்கைக்கீரை சூப் குடிங்க. இந்த முருங்கைக்கீரை சூப் தொடர்ந்து 48 நாட்கள் குடிச்சு பாருங்கள். இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிடுது. அதனால் கெட்ட கொழுப்புகள் அதிகமாகிறப்ப அந்த கர்ப்பப்பையினால் கரெக்டாக செயல்பட முடியாது. இந்த முருங்கைக்கீரை சூப் நம்ம வச்சு குடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு குறையும், ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு அதே அளவு தான் இருக்குது. என்னென்னா நம்ம உடம்புக்கு
நம்ம உடம்புல எவ்வளோ சத்துக்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம உடம்பை வந்து குறைக்கும், இல்லைன்னா நார்மலாக அதே அளவு வச்சுருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி சில பேர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா தங்க சம்பா, சிவன் சம்பா, தூயமல்லி இந்த மாதிரி அரிசிகள் ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்றப்ப வந்து நாம் வந்து அந்த கஞ்சி வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கஞ்சி வடிச்சும் சாப்பிட்டு பார்த்தேன், வடிக்காமையும் சாப்பிட்டு பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, வடித்து சாப்பிட்ட சாப்பாடு தான் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த வடிக்காமல் சாப்பிட்றப்போ வந்து கண்டிப்பாக அந்த உடம்புல அந்த டயர்டுங்கிறது இருந்துச்சுங்க. அதனால் வந்து சாப்பாடெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வடித்து சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நான் இப்போ இந்த வெய்ய காலத்தில் எப்படி மாவு அரைச்சி வைக்கிறேன்னா வந்து, நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறனால வந்து காலையில் ஊற வச்சு ஒரு 3 மணி வாக்கில் நம்ம மாவு ஆட்டி வைக்கிறப்ப வந்து இரவுக்குமே ஒரு டைம் சுட்டுக்கலாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில், அப்புறம் அடுத்த நாள் இரவு இப்படி சுடுறப்ப மாவு மூஞ்சிடும். நான் அப்படித்தான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி நான் சுட்டுட்டுருக்குறேங்க. இன்றைக்கி இந்த இட்லிக்கு வந்து ஒரு குருமா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த குருமாக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்குறப்ப இன்னுமே சுவையாக இருக்குது. எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு தீர்ந்துருச்சு, அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வந்து தேவையான அளவு பச்சை மிளகாய் இல்லது வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு தகுந்தாற் போல். கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, அதையும் நல்லா உருவி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 10 தக்காளி அரிஞ்சிருக்குறேங்க, சின்ன தக்காளி. இந்த குருமாவுக்கு வந்து தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு லைட்டாக சேர்த்து தட்டு வச்சு மூடி வதக்கி விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பட்டை சிறிதளவுங்க, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஒரு 4-5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துங்க பருப்பாமத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்து இறக்கிடலைங்க. அருமையான சுவையில் உங்களுக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு கடைசியாக பொடிச்சு விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா சுவையாக இருக்குது. இப்போ ரிலேஷன் எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த குருமா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு போடுறப்ப இன்னும் சுவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குருமாவுமே வந்து ரொம்ப அதிகமாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த இட்லிக்கு மாவு அரைச்சது வந்து ரேஷன் அரிசியில் தாங்க அரைச்சிருந்தேன். முழுவதுமாக ரேஷன் அரிசி போட்டு எப்படி ஒரு பஞ்சு மாதிரி இட்லி சுடலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் முதல்லையே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு நல் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை எல்லாம் பார்க்குறேங்க. இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க. கண்டிப்பாக மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. நானும் சுட சுட இட்லி போட்டு இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களையெல்லாம் பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அன்புடன் நான் உங்கள் திருப்பூர் ஜோதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.